தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பிரியாணி மசாலா பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸ் ஓல்டு ரெசிபி, ரொம்ப சீக்ரெட்டான ஒரு ரெசிபி. எப்போ பிரியாணி பண்ணாலும் இந்த பவுடர் வந்து நான் இந்த பிரியாணி மசாலா வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், அதோட ஃப்ளேவர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவல் டேஸ்ட்டில் மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக நம்ம வீட்டில் வந்து எப்போ பிரியாணி பண்ணாலும் இந்த பிரியாணி மசாலா சேர்த்து தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி அந்த சீக்ரெட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 இயர் கூட இந்த பிரியாணி மசாலா வச்சு நீங்கள் வந்து செஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இந்த மாதிரி எந்த ஒரு ரெசிபிஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பிரியாணி மசாலா எப்படி செய்கிறது பார்த்துடலாம். ஸோ அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே 2 ஸ்பைஸ் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெரிய ஸ்பைஸ் பாக்ஸில் நான் ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன ஸ்பைஸ் பாக்ஸில் ஒரு சில இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெரிய ஸ்பைஸ் பாக்ஸில் வச்சுருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். இந்த சின்ன ஸ்பைஸ் பாக்ஸில் வச்சுருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறேன் அப்படின்றத காட்டலாம். இதோடைய மெஷர்மெண்ட்ஸ், டேபிள் ஸ்பூன்ஸோடைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு இப்போ வீடியோலேயே சொல்லிடுவேன். உங்களுக்கு கிராம் கணக்கில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிராம் கணக்குடைய மெஷர்மெண்ட்டும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த பிரியாணி மசாலா வந்து எனக்கு செய்ய முடியாது, நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இப்போது ஜாக்ஸ் கிச்சன் பிரியாணி மசாலா வந்து சேலுக்குமே அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய ராஷ் குக்வேர் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து இது எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம வறுத்து அரைக்க போகிற மசாலாஸில் வந்து பார்த்திங்கன்னா முழு தனியா 3 டேபிள் ஸ்பூன், அடுத்து சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், அடுத்து மிளகு 2 டேபிள் ஸ்பூன், பெரிய ஏலக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன், அடுத்து சீரகம் இது 1 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 2 டேபிள் ஸ்பூன். இது டேபிள் ஸ்பூனில் நாங்கள் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ கிராம்பு எடுக்கிறீங்களோ அதை காட்டி கொஞ்சம் அதிகமாக, கண்ணளவு தான் 2 டேபிள் ஸ்பூனுன்றது. பார்த்தீங்கன்னா இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் பட்டை. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் பட்டை. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து வறுத்துக்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலாவெலாம் வறுக்கிறதுக்கு இங்கே வந்து நல்ல ஒரு கனமான ஒரு ஸ்கில்லட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இப்போ உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் சொன்னேன் இல்லையா, முழு தனியா, சோம்பு, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லிட்டேன். பெரிய ஏலக்காய், இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்க போகிறோம். மொத்தம் 7 பொருள் போட்டிருக்கேன் இந்த வறுக்கிறதுல. 7 பொருளை இப்போ நம்ம வறுக்க போகிறோம். இப்போது இதை நம்ம எல்லாமே வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக அந்த சூடு ஏறணும். நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னா மொட்டை மாடியில் கொண்டு போய் காய வச்சுருங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு, அதுவே போதுமானது. வெயில் இல்லை அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி நம்ம வறுத்துக்கிறணும். ரொம்ப வறுத்தோம் அப்படின்னா ரொம்ப அப்படியே ஸ்மோக் வர வறுத்து கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டோன்னா ஃப்ளேவரே மாறிடும். அப்போ அது நம்மளுக்கு நல்லா இருக்காது, ஒரு குழம்பு பொடி மாதிரி ஆகிடும். பிரியாணி ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு வராது. ஸோ இது வந்து வறுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தொட்டால் எனக்கு அந்த சூடு தெரியணும் என் கைக்கு, அவ்வளோதான். இப்போ நான் தொடுறேன், எனக்கு வந்து நல்லா சூடு தெரியுது, என் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தெரியுது. அதான் நான் முதலே சொன்ன மாதிரி வெயிலில் காய வைக்கக்கூடிய பதம். வெயிலில் காய வச்சா நம்மளுக்கு பொருள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இந்த பதத்தில் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கடாயோட இந்த ஸ்கில்லட்டோட சூட்லேயே வந்து இதை நம்ம அப்படியே ஒன்று சொன்னாப்பில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மிக்சர் ஜாரில் நம்ம ஒரு சில பொருட்கள் போட்டு அரைக்க போகிறோம். அது என்னென்ன பொருள்னு வாங்க காட்டுறேன். இங்கே ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முதலே காமிச்சிருந்த மாதிரி இங்கே நான் ஒரு சில பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். இதில் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னாசி பூ ஒரு 3 பூ இருக்க மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஏலக்காய், நம்ம வந்து பெரிய ஏலக்காய் வந்து வறுக்கும் போது சேர்த்துக்கிட்டோம். இது வந்து சின்ன ஏலக்காய், இதை வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய். அடுத்து பிரியாணி இலை, இது வந்து ஒரு 6லேருந்து 7 இலை வந்து சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பூ வந்து ஜாவித்ரி, இந்த ஒரு பூ வந்து ஜாவித்ரி பூ சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இது மாச்சக்காய்,
இதை வந்து இப்போ நம்ம ஷெல்லை உடைச்சிட்டு இதுக்குள்ளே இருக்கிறதுல பாதி மட்டும் நம்ம சேர்த்துக்கிறணும். ஸோ இப்போ ஷெல் உடைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம அதில் ஷெல்லை உடைச்சிட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நான் 2ஆக தட்டி பாதி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே இதோட நம்ம வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதோடையே வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். நம்ம மிக்சர் ஜாரில் அரைக்கிறோம், அதனால் நான் வந்து மிளகாய் தூளாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து திரிக்கிறோம் அப்படின்னா நம்ம வரமிளகாவே வந்து நம்ம வந்து அப்படியே திரிச்சுக்கலாம். மிக்சியில் வரமிளகா அடியாதுன்றதுனால நான் வந்து மிளகாய் தூளாக சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இதுவுமே வந்து நம்ம மிஷினில் கொடுத்துருக்கிறோன்னா நம்ம மஞ்சளாகவே சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து டெமோ வந்து உங்களுக்கு மிக்சர் ஜாரில் போட்டு காட்டுறதுனால நான் வந்து மஞ்சத்தூளாக சேர்க்குறேன். அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்கறதுனால ஃப்ளேவர்ஸும் நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 months வரைக்கும் இந்த மசாலாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த உப்பு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுடைய கரம் மசாலாஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் சேர்த்தாச்சு. இப்போது இதை வந்து நான் மிக்சிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா பவுடராக அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இப்போது நல்லா அடிச்சிருச்சு. நல்லா அடித்து சூப்பராக இருந்துச்சு. இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா நம்மளோட மிக்ஸி வந்து சூடாகக்கூடாது, அது ரொம்பவே முக்கியம். இப்போ பாருங்கள், ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு அடித்து எடுத்துக்கிறேன். நல்லா சைட்ஸில் இருந்தெல்லாம் ரிலீஸ் பண்ணணும். நான் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறேன்னா, இந்த மசாலா வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த சூடெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப நம்ம அப்படியே சூட்லேயே போட்டு அடிச்சிட்டோம்னா டக்குன்னு வந்து இதில் தண்ணி வேர்த்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து மசாலா அது ரொம்ப நாளைக்கே வச்சுக்க முடியாது. ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு திரும்ப அடிச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி. இப்போ நான் உங்களுக்கு வந்து இதில் ஒரு பவுலில் மாற்றி காட்டுறேன். இப்போ இங்கே ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு மேலே ஒரு ஜல்லடை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பிரியாணி மசாலாவை இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம ஜலிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக கிடைக்கும். வேறு லெவல் ஃப்ரேக்னன்ஸு. இந்த பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா வெறும் பிரியாணிக்கு மட்டும் இல்லை, அதாவது வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு கிடையாது. நீங்கள் வந்து ஈவன் ஒரு கிரேவி பண்ணுறீங்க, ஒரு நல்ல ஒரு கறி பண்ணுறீங்க, வெஜ் கறி பண்ணுறீங்கன்னா கூட இது நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் அதோட ஃப்ளேவர்ஸ் அண்ட் ஃப்ரேக்னன்ஸு. ஸோ இப்போ இந்த திப்பி வந்திருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம், இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு ஃபைனான சூப்பர் ஹை ஃப்ளேவர்டு பிரியாணி மசாலா ரெடி. ஸோ நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய ரெசிபியை ஃபாலோ பண்ணி செஞ்சு வச்சு யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சன் பிரியாணி மசாலா இப்போ நம்மளுடைய ராஜ் குக்வாஸ்லேயும், ராஜ் குக்வாஸோட வெப்சைட், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். ஸோ வேறு லெவலில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செம்ம பவர்ஃபுல்லான நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சன் பிரியாணி மசாலா ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து டேபிள் ஸ்பூன்ஸில் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய குவான்டிட்டியில் பண்ணி வச்சுக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் கிராம் கணக்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சன் பிரியாணி மசாலா இப்போது சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய ராஜ் குக்வாஸ் ஷாப்லேயும் இருக்குது, நம்ம ராஜ் குக்வாஸோடைய வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணியும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும்.
வேறு லெவல் ஃப்ரேக்னன்ஸு, இதோடைய ஃபைன் ஃபினிஷாக இருக்கட்டும் எதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. நம்ம என்ன தான் கடையில் வாங்கி ஒரு கரம் மசாலா யூஸ் பண்ணாலும் நம்ம வீட்டில் திரிச்சு செய்கிற மாதிரி வரவே வராது. ஸோ நம்மளால் திரிக்க முடியலன்னா வீட்டில் திரிச்சு வாங்குறத வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டை வந்து எனக்கு நீங்கள் சொல்லணும். நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ பிரியாணி மசாலா அரைச்சாச்சு. அடுத்து நான் வந்து பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பிரியாணி வந்து அடுத்த ரெசிபியில் வரும், வந்து செக் பண்ணி பாருங்கள்.